மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எனதருமை இருபால் ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். திருவள்ளுவர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், கம்பர் முதல் டாக்டர் ராதாகிருஷ்ணன், பாரதியார், பாரதிதாசன், அப்துல் கலாம், அண்ணாதுரை, அப்பாவு சபாநாயகர் வரை அத்துணை பேருமே ஆசிரியர்கள் தான், பேராசிரியர்கள் தான். இந்த உலகையே வெல்ல புறப்பட்டானே மாசிடோனியாவில் இருந்து மாவீரன் அலெக்சாண்டர், அவன் பிறந்த போது கூட அவனுடைய தந்தை இரண்டாம் பிலிப் சந்தோஷப்படவில்லை. தன் மகனுக்கு எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுக்க அரிஸ்டாட்டில் என்ற ஆசிரியர் இருக்கின்ற காலத்திலே தன் மகன் பிறந்தானே என்று நானே சந்தோஷப்பட்டான். கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸுடைய மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோனுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் அலெக்சாண்டர், அத்துணை பேருமே ஆசிரியர்கள், அறிவை கடத்திய ஆசிரியர்கள். இதோ இந்த பெருங்கூட்டம் போல இந்த 50 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் வளர்ச்சி வளர்ச்சி என்று நம்முடைய முதலமைச்சர் கூறுகின்றாரே, இந்த வளர்ச்சிக்கு காரணமானவர்களை வார்த்தெடுத்தவர்கள் இந்த வாத்தியார்கள். இந்த வளர்ச்சிக்கு காரணமானவர்களை வார்த்தெடுத்தவர்கள் இந்த வாத்தியார்கள். குடம்போற்ற தங்கமாகவும் பட்டை திட்டிய வைரமாகவும் பளபளக்க வைத்தவர்கள் இந்த பள்ளி ஆசிரியர்கள். ஆனால் இன்றைக்கோ என்ன நிலைமை? ஒரு முறை குரூப்பில் ஒரு சகோதரி கேட்டிருந்தார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிய பின்பு வெடி போடலாமா என்று. நான் சொன்னேன், அவசரப்படாதீர்கள், முதல் நாள் ரிஜிஸ்டரிலே கையெழுத்து போட்ட பின் வெடியுங்கள் என்றேன். ஏனென்றால் வழக்கு தடையானை என்று யாராவது போட்டுவிட போகிறார்களே என்று. செய்யாத தண்டனைக்கு வாரம் 2 முறை கோர்ட்டுக்கு போகும் ஒரே இனம் நம் ஆசிரியர் இனம்தான். இனம் வழக்கு வழக்கு தினுசாய் வழக்கு. போன வாரம் கூட புது வழக்கு, புது தடையானை. என் வீட்டு எதிர் வீட்டுக்காரர்கள் தவிர அத்துணை பேரும் நம் மீது வழக்கு போட்டிருப்பார்கள் போல. அவசரப்பட்டு வெடி போட்டு விடாதீர்கள் என்றேன். ஆனால் இன்றைக்கோ அந்த சகோதரி கேட்டபோது நான் சொன்னேன், அவசரப்பட்டு வெடி போடாதீர்கள் என்றேன். ஆனால் இன்றைக்கோ 2 மாதம் பணிபுரிந்து 16 பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்களே, இவர்கள் அவராது வெடி போடவா என்றுதான் கேட்டார். இவர்கள் இந்த 16 பேர் மீது இடியை அல்லவா போட்டிருக்கிறார்கள். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை முறினும் கற்கை நன்றே என்றார்கள். இந்த வேலை கிடைத்து கோடி கோடியை சம்பாதித்து மாட மாளிகையின் கூட கோபுரமாக கட்டப் போகிறோம். எங்கள் குழந்தைகளின் உயர் படிப்புக்கு இந்த பணம் உதவ